Hi friends, welcome to Vismaya Kudal. என்னோட லாஸ்ட் டிமார்ட் ஷாப்பிங். ஸோ அதில் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோவோட ஒரு கண்டினியூவேஷன் தான் இது. ப்ரைஸ் எவ்வளோ, பில் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன். என்கிட்ட வந்து சில பேர் சொல்கிறது, ஒரு 2-3 பேராவது வந்து சொல்லியிருப்பாங்க, டிமார்ட்டில் க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்கினோன்னா சீக்கிரமாக பூச்சி வச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வந்து ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணிட்டேங்க. ஒரு 3 மாதம் சில ஐட்டம்ஸ்லாம் கூட வந்து வச்சுருந்துருக்கேன். எதுலேயுமே வந்து பூச்சி வந்ததே இல்லை, புழு வந்ததில்லை, கெட்டு போனதில்லை. அது வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம டிமார்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா ரிப்பீட்டடாக வாங்குவோம் தெரியுமா, நல்லா இருக்கும் அது. அந்த மாதிரி தான் நான் சில ஐட்டம் வந்து வாங்கியிருக்கேன். மற்றது எல்லாமே வந்து க்ராசரி வாங்கியிருக்கேன். அது ஃபுல் வீடியோ வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு அதில் நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். எனக்கு வந்து டிமார்ட் போனோம் அப்படின்னாக்க இந்த ஒரு ஐட்டம் வாங்காமல் வரவே முடியாது. இதில் வந்து மணி மேட்ரு இல்லை. ஸோ ஆனால் இந்த ஒரு ஐட்டம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி எப்போதும் நினைப்பேன். ஸோ அதுதான் வந்து காஃபி மக்ஸு. ஸோ இது பெரிய சைஸ் வந்து 36 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த குட்டி வந்து நம்ம எது வாங்கினாலுமே மேடம்க்கு ஒன்று வாங்கிடணும், இல்லைன்னா நம்மளை வந்து யூஸ் பண்ண விட மாட்டாங்க. இது வந்து 21 ருபீஸ்க்கு இந்த மாதிரி காஃபி மக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வந்து டிமார்ட்டில் வந்து வாங்கலாம். இந்த டைம் நான் போயிருந்தது வந்து கேளம்பாக்கம்ல. லாஸ்ட்டாக இப்போ சென்னையில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிசம்பர்லேயோ ஜான்வரிலேயோ வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை பென், ஒரு 5 பென் இருக்குது. உங்களுக்கு பென் வந்து 10 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து கார் வைப் பண்ணுற, அந்த கார் வந்து துடைப்போம்ல, அதுக்கு இருக்கிற ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான். நல்ல டபுள் லேயரில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு டிமார்ட் ப்ரைஸில் வந்து வெளில கிடைக்கிறது இல்லை. ஜஸ்ட்டு 39 ருபீஸ்க்கு தான் நான் வந்து வாங்கினேன். மற்ற க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிச்சிடுறேன் என்ன வாங்கினேன்னு. அதோட ப்ரைஸ் மட்டும் சைடில் வந்து போடுறேன். இந்த மாதிரி பிஸ்கெட்ஸு, இது இந்த தடவை என் ஹஸ்பண்ட் வாங்கியிருக்காங்க, எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. அடுத்து வந்து இந்த ஒரு சீஸி பிஸ்கெட்டு சன்ஃபீஸ்டில் வருதுல்ல, இது வந்து என்னமோ இது ஒரு பேர் வந்து சொன்னால், இதில் போட்டிருக்கிற பேர் இல்லை, ஒரு மாதிரி வேஃபர் மாதிரி இருக்கும், நடுவில் வந்து ஒரு க்ரீம் வச்சா மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் வந்து அங்கே நிறைய இருக்கும். பட் நான் ரொம்ப அந்த செக்ஷன் பக்கம் வந்து போகிறது கிடையாது. அடுத்து இப்போ என்னோடய டயட்டில் சில விஷயங்கள் வந்து நான் இன்க்ளூட் பண்ணணும்னு இருக்கேன். இந்த சீட் ஐட்டம்ஸு, அதில் வந்து சன்ஃப்ளவர் சீடு, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வாட்டர்மெலன் சீடு, பம்ப்கின் சீடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீடெல்லாம் வந்து நம்ம இனிமேல் நம்மளோட டயட்டில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து வாங்கினேன். சில பேர் சொல்கிறாங்கல்ல, டிமார்ட்டில் வந்து பொருள் வாங்கினா கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. சில ஐட்டம் வந்து அவங்க பேஸ்கெட்டில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து நீங்கள் வாங்கலாம். இப்போ அவள்லாம் வந்து அதுலேருந்து எடுத்துக்கலாம். இந்த மக்கானா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து 3 வெரைட்டி 4 வெரைட்டியில் இப்போ வந்து ஒரு மக்கானா எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா, அதாவது இந்த லோட்டஸ் ஃப்ளவர் சீடு இருக்குல்ல, அது எடுத்துட்டிங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டின்னு ஒரு பேஸ்கெட்டில் வந்து வச்சுருப்பாங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு நார்மல் ப்ரைஸில் இருக்கிறது, இன்னொன்று டிமார்ட்டில் பேக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, 4வது தான் அந்த பேஸ்கெட்டில் அப்படியே ராவா உங்களுக்கு வந்து லூஸில் வாங்கிக்கிற மாதிரி நம்மளே அந்த கவரில் போட்டு எடுத்துகிட்டு வரணும், அந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குறப்ப இந்த பருப்பு ஐட்டம்லாம் நீங்கள் அந்த லூஸில் வாங்குறீங்க சில சமயம் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் அதில் கை விட்டு விட்டு மேபி தண்ணி செஞ்சுருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது கொஞ்சம் அது ஈரமாக இருந்துக்கலாம், அந்த ஏசிலே இருக்கிறதுனால ஏதோ ஒரு ரீசன்னால அதை அப்படியே வந்து நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணுறப்போ உங்களுக்கு பூச்சோ வண்டோ பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் வந்து கேர் பண்ண முடியாது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் ஒர்க்கிங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அந்த ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கிற அந்த டிமார்ட்டோட ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் இந்த தடவை எல்லாமே மிக்சடாக தான் வாங்கியிருக்கேன். என்ன மாதிரி வாங்கியிருக்கேன்னா, இந்த கிறிஸ்டல் சால்ட்டு, ஹிமாலயன் சால்ட்டு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக இருக்கிறதுலே வாங்கிட்டேன். சில ப்ராடக்ட் நம்ம இந்த ஒரு மாதத்தில் தீத்துரும் அப்படிங்கிறதுலாம் டிமார்ட்டோட ப்ராடக்டாக இருக்குல்ல, இப்போ கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, அது மாதிரிலாம் வாங்கினேன். இன்னொன்று வந்து உங்களுக்கு இந்த பாஸ்மதி ரைஸ்லாம் நமக்கு வந்து 1 kg 125, 135, 140 அப்படி இருக்கும்ல, அங்கே வந்து ஜஸ்ட்டு 100 ருபீஸ் தான் 1 kg. இதெல்லாம் வந்து ஒன்றுமே ஆகாதுங்க. நீங்கள் 2-3 மாதம் தாராளமாக வச்சுக்கலாம். அதனால் இதிலெல்லாம் வந்து ஒரு 6 கிலோ அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த வெல்லமுமே இந்த டைம் நான் வாங்கின வெல்லம் வந்து மண்டை வெல்லம், அது ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு நான் ப்ரைஸ் வந்து சைடில் போடுறேன். இதில் போட்டிருக்காங்களே 69 ருபீஸ் தான் 1 kg. ஸோ அது மாதிரி வந்து அது வாங்கினது. அதுக்கப்புறமா நிறைய க்ராசரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது.
சம்மருக்கு தகுந்த மாதிரி சில ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அமேசானில் இப்போ நிறைய சேல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த டயத்தில் வாங்குறப்ப நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதில் சோல்ஃப்ளவரில் வந்து ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். என்னோட ஹேர் வந்து ஸ்டைலிங் பண்ணியிருக்கிறதுனால நான் ரெகுலர் ஹேர் ஆயில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஹேர் க்ரோத்தையும் அப்படியே நம்ம விட்டுற முடியாது. அதனால் இந்த ரோஸ்மெரி வாட்டர் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாசம் பயங்கரமாக இருக்கும். நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் இதோட வாசமே பார்த்தீங்கன்னாக்கா. அப்படியே ஸ்கேல்பில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைலிங் என்ன வேணுமோ அது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேவோ இல்லை உங்களுக்கு எப்போ உங்களோட ஹேர் வாஷ் ரொட்டீன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அடுத்த எசென்ஷியல் ஆயில் இதையுமே நீங்கள் வந்து ஸ்கேல்பில் வந்து நல்ல ட்ராப்ஸ் மாதிரி வந்து விட்டுட்டு நீங்கள் மசாஜ் பண்ணி மறுநாள் வந்து குளிக்கலாம். நைட்டு வந்து நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் முகத்தை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்ல ஒரு இன்ஸ்டன்ட். இது வந்து ஹேருக்கும் வந்து ஹேர் திக்கரிங்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸுக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு வந்து ஆயில் வைக்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இதுவுமே சோல்ஃப்ளவரோடது அந்த ரோஸ்மெரி அப்படியே உங்களுக்கு வாசம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு மாதிரி விளக்கின மாதிரி கொஞ்சம் இது திக்காக தான் இருக்கும். நீங்கள் இதை நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிஃபோர் பாத் வந்து இதை எடுத்துக்கிறேன். இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி குளிக்கிறப்ப கொஞ்சம் ஹேர் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து சன்ஸ்க்ரீன் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த 2 சன்ஸ்க்ரீனை பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து இப்போல்லாம் சன்ஸ்க்ரீன் வந்து அடிக்கிற வெயிலுக்கு போடாமல் நம்ம வெளில போக முடியல. இன்னொன்று ஒரு மாதிரி ஒயிட் காஸ்டிங் இஷ்யூ, ஒரு மேக்கப் போடுறப்போ ஒரு மாதிரி ஆயிலி ஆகிறது அந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்கிறீங்களா, அவங்களுக்காக தான் இதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து பில்கிரிம்ஸோடது. இது எப்படி இருக்குது பாருங்கள், தண்ணி மாதிரி இருக்கும், ஒரு பால் மாதிரி இருக்கும். ஸோ நல்லா உங்களோட ஸ்கின்ல வந்து ஈஸியாக வந்து பெனிட்ரேட் ஆகிடும். அந்த பிசுப்பு ஒரு மாதிரி ஸ்டிக்கினஸ் அதெல்லாம் வந்து இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா வாட்டரியாக இருக்கிற சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து வாங்குறப்ப உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. SPF 50 வந்து வாங்கியிருக்கேன், 50+. ஸோ அடுத்து டாட் அண்ட் கீ இதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி லிக்விடாக தான் இருக்கும். ஒரு மாதிரி க்ரீம் பேஸாக இல்லாமல் லிக்விட் பேஸாக இருக்கும். இது ரெண்டும் நான் எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னா, இப்போ வந்து நிறைய பேர் என்ன மாதிரி SPF வந்து போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் இது. SPF வந்து நீங்கள் வெளில போகிறீங்க அப்படின்னாக்கா 50+ஏ வந்து போட்டுக்கோங்க. இல்லை நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னாக்கா 35+ அதுலேயுமே வந்து கிடைக்குது. இப்போ இருக்கிற சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நியாசினமைடு, அதுக்கு ஒரு வந்து ரெட்டினால், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிற மாதிரி தான் வருது. இது வந்து விட்டமின் C+E இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே விட்டமின் C, ஏன்னா ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அமேசானில் வந்து வாங்கினது. நான் ப்ராடக்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த அவல் இருக்குல்ல, கைக்குத்தல் அவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வேணாக்கா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒன்று நான் என்னோடய பில்லை வந்து ஃபோட்டோ மாதிரி எடுத்து உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா எல்லா ப்ராடக்டோட ப்ரைஸையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ரீசன் வந்து வெளியில் க்ராசரி வாங்குறதுக்கும் டிமார்ட்டில் வாங்குறதுக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக வந்து பிறந்தாலும் நம்ம அக்கானாலும் நான் இந்த டைம் வந்து லூஸில் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாப்பாவுக்கு இந்த வத்தல், கலர் வத்தல்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பொரிச்சு கொடுக்கறதுக்கு. அப்புறம் இந்த ஐட்டம்லாம் எல்லாமே கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக கார்லேருந்து எல்லோரும் எடுத்து போட்டு ட்ராலிலேருந்து காரில் எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் கார்லேருந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணதே இப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து லெமன் சேமியா. நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் இது வந்து ட்ரை பண்ணது. எப்படின்னா இதில் வந்து நம்ம செய்கிறப்ப நம்ம வந்து அந்த இடியாப்பம் செய்வோம்ல, இடியாப்பத்தில் வந்து அந்த எலுமிச்சம்பழம் ஃப்ளேவர் போட்டு செய்வோம், அந்த மாதிரி இருக்கும். இதை ஜஸ்ட்டு நம்ம தண்ணியில் மட்டும் நனைச்சிட்டு ஆவியில் வச்சிடலாம். அப்படி இல்லைனாக்கா டேரெக்டாக இதுக்கு வந்து ஒரு பேக்கெட்டுக்கு வந்து ஒரு 3 கிளாஸ் மாதிரி தண்ணி ஊற்றலாம். அப்படியே செய்கிறப்ப சேமியா மாதிரி ஒரு குழகுழப்பு இருக்காது. இடியாப்பம் இருக்குல்ல, அது மாதிரி வந்து இருக்கும். அப்புறம் சாக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து வாங்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு க்ளீனிங் ஐட்டம்ஸில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க. இந்த தடவை வந்து நான் ஹார்பிக்கோட ஒரு ஹேண்ட் வாஷ் இருக்கிற மாதிரி ஒரு காம்போ வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஆன்லைனில் நம்ம நிறைய வீடியோஸ்க்காக வாங்குகிறோம்ல, அதுவே வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கலை. பில்லோ கவர் இது வந்து ஒன்று எவ்வளோ 69 rupees. இந்த மாதிரி பில்லோ கவர் வந்து 4 கலரில் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். 4 வாங்கியிருந்தேன். இது வந்து இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு துடைக்கிறதுக்கு ஒரு 49 rupeesக்கு இந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். அடுத்து இந்த லெக்கின்ஸ் வந்து ஆங்கிள் லென்த்தில் இருக்குல்ல, அது வந்து அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். 199 rupeesக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து ஒரு 3 வாங்கியிருந்தேன். ஏன்னா எனக்கும் அக்காவுக்கும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 1, எங்கள் அக்காவுக்கு ஒரு 2, அந்த மாதிரி இந்த மாதிரி ஆங்கிள் லென்த் லெக்கின்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து இந்த கார் துடைக்கிறது தான். அப்புறமா இதுவும் கார் துடைக்கிறது தான். இது வந்து ஒரு பில்லோ கவர் சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரி. ஸோ இது அப்புறம் நான் இன்னொரு ஐட்டம் வந்து வாங்கினது என்னன்னாக்கா, ஸ்டேஷ்னரியில் பாப்பாவுக்கு இந்த மாதிரி பேடு. லாஸ்ட் இயர் இந்த பேட் வந்து 99 rupees வந்து வருது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், வித்து கிளிப்போடு வந்துடும். இது நான் லாஸ்ட் டைம் ஒன்று வாங்கி கொடுத்தேன் அவளுக்கு. அது இப்போயுமே வந்து நல்லாயிருக்கு. நான் தான் கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன்.
அடுத்து வந்து இந்த ப்ராடக்ட், இந்த சோப் ஹோல்டர், இதோட சக்ஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் வாங்கினப்போ 79 வாங்கினேன் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ வந்து 99 ருபீஸ். அது இன்னுமே நல்லா இருக்குது. அதனால இன்னொன்று வந்து பாத்ரூமுக்கு வந்து வாங்கினேன். அப்புறம் பாப்பாவுக்கு தேவையான ஃபைலு, அந்த ரஃப் நோட்டுக்கு வந்து கொஞ்சம் நோட்டு கேட்டால் அது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு சர்க்கரையிலே 2 வெரைட்டி. ஒன்று வந்து 1 kg வந்து 80 ருபீஸ் வந்தது, ஒன்று வந்து 69 வந்தது. 69 வந்தது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கலர் கொஞ்சம் வந்து டார்க்காக இருந்த மாதிரி இருந்தது. சரி, ரெண்டுமே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வாங்கினதான். இந்த பேக்கு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பேஸ்கெட்லேருந்து எடுத்து ஃபில் பண்ண ஐட்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து வாங்கியிருந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். டிமார்ட்டில் நீங்கள் வந்து க்ராசரி வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதில் கண்டிப்பாக வந்து செக் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ நான் எல்லா ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து போட்டுருந்தேன். நான் வந்து May 1 வாங்கியிருக்கேன். அதில் இருக்கிற ப்ரைஸ் வந்து போடுறேன். ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது, அதே தான் இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் ஒரு மாதம் கழிச்சு போய் வாங்குறீங்க அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் டக்குன்னு யூஸ் பண்ணுற பொருளாக இருந்ததுன்னா அந்த பெரிய பேஸ்கெட்லேருந்து டேரெக்டாக லூஸில் வாங்கிக்கோங்க. இல்லை நான் ஒரு 3 மாதம் வச்சு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா அது ப்ரீமியம் குவாலிட்டியில் வாங்கிக்கோங்க. ப்ரீமியம் குவாலிட்டியும் வெளில விற்கிற விலையோட இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.